வணக்கம் மாணவர்களே, வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம். இன்று நாம் பார்க்கக்கூடியது இயல் 5 கவிதை பேழை செய்யுள் பகுதி. ஆல்ரெடி நம்ம இந்த யூனிட் அதாவது இந்த இயல்ல இருந்து ஒரு செய்யுள் பகுதி பார்த்துட்டோம். இது இப்ப ரெண்டாவதா இருக்கிற செய்யுள் பகுதி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாடறிந்து ஒழுகுதல். தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட தலைப்பு பாடறிந்து ஒழுகுதல். இந்த பாடலோட ஆசிரியர் நல்லாந்துவனார். இவரை பத்தின சில குறிப்புகளை மட்டும் பார்க்கலாம். இவர் தான் 8 தொகை நூல்கள்ல ஒன்றான, அதாவது 6வது நூல். 8 தொகை, அதாவது 8 நூல்கள் இருக்கும். அந்த 8 நூல்கள்ல 6வதா இருக்கக்கூடிய கலித்தொகை நூலை தொகுத்தவர். ஏன் தொகுத்தவர்னு சொல்றேன்னா, கலித்தொகையில நிறைய பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. பல புலவர்களால பல இடத்துல இருந்து எழுதியிருப்பாங்க. அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம், இல்ல வேற ஊர்ல இருந்து ஒருத்தர் எழுதிப்பாரு, வேற இடத்துல இருந்து எழுதியிருப்பாங்க. அந்த பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூலா, அதாவது நமக்கு ஒரு புத்தகமா கொடுத்திருப்பாங்க. அதுதான் தொகுத்தவர். யாரோ எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து ஒன்னா கேதர் பண்ணி நம்ம உருவாக்குறோம் தெரியுமா, அதுதான். சரிங்களா? அதுதான் தொகுத்தவர். இந்த கலித்தொகை நூலை முழுவதுமா தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லாந்துவனார் தான். அது மட்டும் இல்ல, அந்த கலித்தொகையில நெய்தல் களி, நிலம் உங்களுக்கு தெரியும், 5 வகை நிலம்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 நூல்களும் நமக்கு நல்லாவே தெரியும். அதுல நெய்தல் களி பாடலை இயற்றியவர், எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் அதை செஞ்சிருப்பாரு. கலித்தொகை நூலை தொகுத்தவர் இவர் தான். அந்த இதுல நெய்தல் களி அப்படிங்கிற ஒரு பிரிவுல இருந்து தன்னோட பாடலை என்ன செஞ்சிருக்காங்க, அதுல ஏற்றி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கலித்தொகை நூலிற்கு கடவுள் வாழ்த்து எழுதியவர். நம்ம ஏதாவது ஒண்ணு தொடங்கிறதுக்கு முன்னாடி இறைவன் கடவுள் வாழ்த்து பாடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி அந்த நூலை தொகுத்து வெளியிடுறவங்க அந்த நூலுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க, கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்க. சரிங்களா? அந்த கடவுள் வாழ்த்து எழுதியவர் யாருன்னா இவர் தான். கலித்தொகைங்கிற நூலை தொகுத்தவரும் இவர் தான். நெய்தல் களி பாடலை ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்ல, கலித்தொகை நூலுக்கு கடவுள் வாழ்த்து, அந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடல் எழுதியிருக்காங்க. 8 தொகை நூல், சங்க இலக்கியங்கள்ல இருக்க 8 தொகை நூல்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. மொத்தம் 8. 6வதா பாருங்க கொடுத்திருக்காங்க கலித்தொகை. இந்த 6வதா இருக்க கலித்தொகை நூலதான் என்ன செஞ்சிருக்காரு, இவரு தொகுத்து இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கலித்தொகை பாடலுக்கு கடவுள் வாழ்த்து என்ன செஞ்சிருக்காங்க, பாடியிருக்காங்க. நூல் குறிப்பு: 8 தொகை நூலில் 6வது நூல். நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். என்னது? 8 தொகை சங்க இலக்கிய நூலான சங்க இலக்கிய நூல் 8 தொகை 10 பாட்டு நூல். அதுல நம்ம 8 தொகை தான் பாக்குறோம். அந்த 8 தொகை நூல்ல 6வதா இருக்கக்கூடியதான் என்னது, இந்த கலித்தொகை நூல். அதான் 8 தொகை நூலின் 6வது நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, புலவர் பலரின் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல். நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், நிறைய புலவர்கள் அங்கங்க எழுதின பாடல்களை தான் என்ன செஞ்சிருக்காங்க, தொகுத்து இருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க, தேடி தொகுத்து தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா கலித்தொகை முழுவதுமா இந்த ஆசிரியர் எழுதல. இவர் எழுதுனது என்னது, அந்த கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்க. நெய்தல் களிங்கிற ஒரு பிரிவை என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க எழுதி இயற்றிருக்காங்க. பல புலவரின் பாடல்கள், கலித்தொகைங்கிறது நிறைய புலவர்களால பாடப்பட்ட அந்த பாடலை என்ன செஞ்சிருக்காங்க, தொகுப்பு, ஒரு தொகுப்பு நூலா கொடுத்திருக்காரு. கலிப்பா என்னும் பாவால் ஆன நூல். பாவகை மொத்தம் 4. நீங்க பெரிய கிளாஸ் வரும்போது அந்த பாவகைகளை பத்தி இன்னும் விரிவா படிப்பீங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதுல இந்த நூல் முழுவதுமே பாத்தீங்கன்னா கலிப்பாவால் எழுதப்பட்ட நூல். நீங்க திருக்குறள் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. குறள் வெண்பாவால் ஆன நூல் திருக்குறள். குறள் வெண்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை படிச்சுட்டே இருப்பீங்க. அதான் வெண்பா, பாவகைன்னு சொல்லுவோம். எழுதக்கூடிய முறைகள். சரிங்களா? அது நீங்க பெரிய 10th 9th வரும்போது என்ன செய்யலாம், நீங்க அதை விரிவா என்ன படிக்கலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா 4 வகை பால இருக்கக்கூடிய கலிப்பா என்னும் பாவால எழுதப்பட்ட ஒரு நூலா இருக்கு.
அது மட்டும் இல்ல 150 பாடல்கள் கொண்டது. எத்தனை பாடல்கள்? 150 பாடல்கள் இருக்கு. இந்த பாடல்ல நம்ம கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்த நூல்கள்ல மக்களின் நல்வாழ்விற்கான பல நெறிகள் கலித்தொகையில் விளக்கப்பட்டுள்ளன. கலித்தொகையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களோட நல்வாழ்விற்கு, நல்லபடியா வாழ்றதுக்கு பல நெறிகள், அதாவது பல விதிமுறைகள், எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், வாழ்க்கை முறையை விளக்கி கூறக்கூடிய ஒரு நூலா எது இருக்கு? இந்த கலித்தொகை நூலு தான் இருக்கு. இதனோட பிரிவுகள் என்னன்னு பார்க்கலாம். கலித்தொகையில இருக்க பிரிவுகள் 5 மொத்தம். குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. அதுல இருக்க நெய்தற்களி தான் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம ஆசிரியர் எழுதியிருக்காரு. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. சப்போஸ் இந்த பேர் உங்களுக்கு மறந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐவகை நிலம் அது ஞாபகம் இருந்தாலே ரொம்ப ஈஸியா இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பக்கத்துல களி அப்படிங்கிற வார்த்தையை போட்டாலும் என்னது, முடிஞ்சிச்சு. களினா நம்ம கின்ற களி கிடையாது. ஓகேவா? நீங்க உடனே களினா அங்க போயிடக்கூடாது திங்கிங்லாம். மொத்தம் 5 கலித்தொகையோட பிரிவுகள்னு பாத்தீங்கன்னா, குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. உங்களுக்கு மறக்காம இருக்கிறதா ஐவகை நிலங்கள் சொன்னேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஐவகை நிலங்களை நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியா இதை எழுதிடலாம் அந்த பிரிவுகளை. அன்பு, அறிவு, பண்பு மனிதனின் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர்ந்த குணம். இது மூணுமே மனிதன் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த குணம். உண்மைதானே? அன்பு, அறிவு, ஞானம், பண்பு நம்மளோட ஒழுக்கங்களை தான் சொல்றாங்க. அன்பு மற்றவங்க மேல பாசமா இருக்கு. மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர்ந்த குணம். இந்த 3 குணமும் இருந்துச்சுன்னா உலகத்துல உன்னை விட சிறந்த மனிதன் யாருமே கிடையாது. அன்பு, அறிவு, பண்பு இது ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு உயர்ந்த சிறந்த குணம் தான். என்னது? இந்த 3. இதனை விளக்கும் பாடல் ஒன்று தரப்பட்டுள்ளது. இப்பதான் இந்த இப்ப சொன்ன பாத்தீங்களா, அன்பு, அறிவு, பண்பு இதெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பொருள் பொருந்தும். சரிங்களா? அது ஒண்ணு நம்ம பார்க்கலாம். பாடல் உங்க புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடல். ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன் கீழை சேராமை. அறிவு எனப்படுவது பேதைய சொல்லு நோன்று. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிற அறியாமை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வகு. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இத ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு வரியா நம்ம பொருள் பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட், ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல். ஆற்றுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதவி செய்த, இல்ல இல்வாழ்க்கை. நம்ம ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா. நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா? கிடையாது. நம்ம மட்டும் சாப்பிட்டா போதும்னு நினைப்போமா? இல்ல. மற்றவருக்கு உதவணுமா? எப்படி உதவணும்? இல்லாதவங்களுக்கு தான் உதவணும். அலர்ந்தவருக்கு அப்படின்னா வறியவருக்கு, அதாவது வறுமையில இருக்கிறவங்களுக்கு உதவணும். நீங்க இல்வாழ்க்கை, நம்ம ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், மத்தவங்களுக்கு உதவுறோம் அப்படின்னு நினைச்சோம்னா இருக்கிறவங்களுக்கு உதவக்கூடாதாம். என்ன செய்யணுமா? வறியவருக்கு, இல்லாத ஒருத்தர் ஏதாவது கேட்பாரு தெரியுமா, அப்ப அவருக்கு உதவணும். பொருள் பாருங்க. இல் வாழ்க்கை உதவி செய்தல். உங்களோட இந்த லைஃப்ல, இந்த வாழ்க்கையில நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வறியவருக்கு உதவி செய்தல், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சாப்பாடு ஒருத்தருக்கு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க, சரிங்களா? ஒருவேளை ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நல்லா 3 வேளை சாப்பிட்டு தெம்பா இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டா நீங்க சாப்பாடு போடுவீங்க? இல்ல. சாப்பாடுக்கே இல்லாத ஒரு பிச்சைக்காரன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் என்ன செய்யணும், நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம்.
அப்ப நீ மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன செய்யணுமா, வறியவருக்கு அதாவது வறுமையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வாழ்க்கையில மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு தான். ஏன்னா மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணமே என்னது பெரிய விஷயம். அந்த உதவுங்கிற எண்ணம் தவறாக போயிடக்கூடாது. இல்லாதவங்களுக்கு தான் என்ன செய்யணுமா, நம்ம உதவி செய்யணும்னு சொல்றாங்க. அடுத்த வரி பாருங்க. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. போற்றுதல் அப்படின்னா பாதுகாத்தல், அதாவது பாதுகாத்தல். உன்னை நம்பி ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள என்ன செய்யணுமா, நீங்க அவங்கள பாதுகாக்கணும், பிரியாம இருக்கணும், பிரியாம இருக்கணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு உங்க அம்மா அப்பா அவங்க 2 பேருமே உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க கூட இருந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவங்க கூட இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு. அது நமக்கு இப்ப தெரியாது உங்களுக்கு, நீங்க கொஞ்சம் பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க உணர்வீங்க. இப்ப அந்த உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஏன் நீங்க சின்ன குழந்தைங்க தானே, அதனால உங்களுக்கு அந்த உணர்வு இப்போதைக்கு இருக்காது. என்னன்னா அவங்கள நீங்க நம்பி இருக்கிறீங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கேயா தொலைஞ்சு போயிட்டோம் இல்ல, இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க, 71 நம்பர்ஸ் இருக்கீங்கல்ல, இந்த 71 நம்பர்ஸ்ல யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த உணர்வு வந்திருக்கலாம். சின்ன வயசுல மிஸ் ஆகி நீங்க அவங்க அம்மா அப்பா கை கிடைச்சிருக்கலாம். ஏன்னா சப்போஸ் ஏதாவது திருவிழா எங்கேயாவது தொலைஞ்சு கையில கிடைச்சிருந்தீங்க, காணா போயிட்டு ஒரு 10 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுதான். அப்ப உன்னை நம்பி இருக்கிறவங்களை நீ என்ன செய்யணும், என்னைக்கும் பிரியக்கூடாது. உன்னை நம்பி உன் தங்கச்சியே உன் தம்பியே விட்டுட்டு போறாங்க அம்மா அப்பா, நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம், இல்ல ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் எதுக்கும் நாங்க போயிட்டு வரோம், நீ என்ன செய்யற பாப்பா பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போவாங்க. நீ என்ன செய்வ, அவங்க உன்னை நம்பி விட்டுட்டு போறாங்க, நீங்க என்ன செய்வீங்க, பத்திரமா பாத்துக்கணும். ஒரு செகண்ட் கீழே விழுந்துட்டாலோ இல்ல ஏதாவது அடிபட்டுச்சோ இல்ல மிஸ் ஆனாங்களோ நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ உன்னை நம்பி சொல்லிட்டு போனாங்களா, அவங்களை எப்பவுமே என்ன செய்யணும், நம்ம பிரியாமல் பாதுகாப்பா அவங்களுக்கு இருக்கணும். சரிங்களா, அதுதான் போற்றுதல் அப்படின்னா பாதுகாத்தல் அப்படிங்கிற பொருள். புணர்ந்தாரே அப்படின்னா உன்னை நம்பி வந்திருக்காங்க, அவங்கள என்ன செய்யணுமா, நீங்க பிரியக்கூடாது அவங்கள விட்டு. சரிங்களா, அவங்கள விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. அப்பாவை நம்பி அம்மா வந்திருப்பாங்க. சரிங்களா, அம்மா அப்பாவை நம்பிதான் நீங்க இருக்கீங்க. உங்களை அவங்க எப்பவுமே என்ன செய்ய மாட்டாங்க, பிரிய மாட்டாங்க. பிளஸ் எப்பவுமே என்ன செய்வாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா, பொருள் பாருங்க. பாதுகாத்தல் என்பது நம்பி இருப்பவர்களை பிரியாமல் இருத்தல். அடுத்து பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுப்பாங்க. நீங்க இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் மாதிரி நீங்க ரொம்ப பெஸ்டா ஒழுக்கமானவரா இருக்கணும், உலகம் நடப்பினை அறிந்து நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் பாடறிந்து ஒழுகுதல். உலக நடப்புகளை என்ன செய்யணுமா, தெரிந்து நடக்கணும். உங்களுக்கு இப்படிலாம் நீங்க வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சில நெறிமுறைகளை உங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. தெரியுங்களா, அதுதான் சிறந்த பண்பு. இந்த கத்துக் கொடுத்ததை நீ என்ன செய்யணும், செயல்படுத்தணும். அதுதான் என்னது, சிறந்த பண்பு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு என்பது உலக நடப்பினை அறிந்து ஒழுகுதல். உலக நடப்பினை அறிந்து, உலக நடைமுறை எப்படி இருக்கு, நீ அம்மா அப்பா மட்டுமே பார்த்துருக்க, உலகத்துல இருக்க எல்லாரோட முகங்களையும் நீங்க இன்னும் பார்க்கல. அதை பார்க்கும்போதுதான் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த உலகம் எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. அப்ப அந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்யணும், கத்திருக்கணும். நம்ம என்ன செய்யணும், உலகத்தை எதிர்த்து சமூகத்தை எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு மன வலிமை, அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்வு செய்யணும் அப்படிங்கறது கூட என்ன செய்யணும், நம்ம கத்து வச்சிருக்கணும். சரிங்களா, அதான் பாடறிந்து ஒழுகுதல். உலக நடப்பினை அறிந்து செயல்படும் நம்ம ஒண்ணு. சரிங்களா, அடுத்தது பாருங்க.